கேரளாவில் நடிகைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த புகாரில் நடிகர் முகேஷின் வீட்டை கோழிகளோடு சென்று முற்றுகையிட முயன்ற பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், தற்போதைய கள சூழல் என்ன? வணக்கம். கேரள மாநிலத்தில் திரையுலகில் நடிகைகளுக்கு நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பல்வேறு நடிகைகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்கிடையே பல்வேறு நடிகர்கள், அதாவது முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு, இடைவேளை பாபு, ஜெயசூர்யா உள்ளிட்ட நடிகர்கள் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இதுவரை 9க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த சூழலில் முக்கிய ஒரு சம்பவத்தில் நடிகர் முகேஷ் மீது ஒரு நடிகை குற்றம் சாட்டியிருந்தார். பாலியல் துன்புறுத்தல் நடிகர் முகேஷ் ஏற்கனவே அளித்ததாக இதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடிகர் முகேஷ் தற்போது கொல்லம் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் நிலையில் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே RYF எனப்படுகின்ற புரட்சிகர இளைஞர் அமைப்பின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று ஒரு போராட்டம், நூதன போராட்டம் என்பது நடைபெற்றது. பாஜகவினுடைய இளைஞரணியைச் சேர்ந்த இளைஞர்கள் கைகளில் கோழிகளை ஏந்தியவாறு கொல்லம் சின்னக்கடை பகுதியில் அமைந்திருக்கின்ற முகேஷின் வீட்டை நோக்கி போராட்டமாக பேரணியாக சென்றார்கள். அங்கு வீட்டின் முன்பு போராட்டம் நடத்துவதற்காக முயற்சித்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் இந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் சில நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து இவர்களை தடுத்ததால் அந்த நடுரோட்டில் அமர்ந்து பிஜேபியினர் போராட்டம் நடத்திவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.